இது போன கிளாஸோட தொடர்ச்சியான ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோட கிளாஸோட தொடர்ச்சியான வணிக நெறிமுறையோட வகுப்பு. அதனால் முதலில் நம்ம என்ன பார்க்க போனோம், பிஸ்னஸ் எத்திக்ஸ்னால் என்ன அப்படின்னு. ஏற்கனவே நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்த மாதிரி ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோட ஒரு பகுதி தான் இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முந்தைய கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு சின்ன நினைவூட்டல். எத்திக்ஸ்னால் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். நெறிமுறைகள் என்பது சுமூகமான சமூக வாழ்க்கை வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் தொகுப்பாகும். இதுதான் எத்திக்ஸான முதல் டெஃபினிஷன். ரெண்டாவது, மனிதனின் அப்புறம் ஏன் எத்திக்ஸ் தேவைப்படுது, அதுக்கான பதில். மனிதன் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும் இயல்பால் சமூக வாழ்க்கை உருவாகிறது. பழங்காலம் தொட்டே மனிதர் உலகின் பல்வேறு பகுதியில் சமூகமாக வாழ்ந்து வருகின்றனர். சமூக அமைப்பு பல்வேறு சமூக கூறுகள் மற்றும் பணிகளுக்கு பல்வேறு நெறிமுறைகளை கூறுகிறது. மனிதன் தனது ஆன்மீக தேவைகளுக்காக மதத்தையும் உலக இன்பத்திற்காக வியாபாரத்தையும் படைத்தான். இந்த 5 பாயிண்ட்ஸ்ல இதை நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம். வாட் இஸ் எத்திக்ஸ் அப்படின்றது எது, நெறிமுறைகள்னு அப்போ என்னன்னு பார்த்தோம். அது ஒரு கோட்பாடு, மனிதன் வாழ்றதுக்கான சமூகமாக வாழ்றதுக்காக உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள் தான் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெறிமுறைகள் நீதி நெறிமுறையாக நல்ல நெறிமுறைகளாக இருக்கும் பட்சத்தில் நல்லது எப்படி இருக்கும், சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியா மனிதன் எதுக்காக என்னென்ன நெறிமுறை வளர்த்தான், மனிதன் ஆன்மீக சேவைகளுக்காக மதத்தையும் உலக இன்பத்துக்காக வியாபாரத்தையும் படைத்தான்னு பார்க்குறோம். 5வது பாயிண்டா அது என்ன, ஆன்மீக தேவை. ஆன்மீக தேவை அப்படின்றது தன்னைத்தானே அறிதல் அப்படின்றது தான் இங்கே பொதுவாக சொல்கிறாங்க. தன்னைத்தானே நம்ம புலன் கடந்த அறிவியல் சொல்லி மெட்டாபிசிக்ஸ் பிலாசபி ஒரு கேட்டகரி இருக்குன்னு நான் போன கிளாஸ் சொல்லியிருந்தேன். அந்த மெட்டாபிசிக் பற்றி பேசுறது தான் இந்த ரிலீஜியஸ். பெரும்பாலும் ரிலீஜியஸில் கடவுளும் தம் புலனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக உள்ளது கடவுள், ஆன்மா, அந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது தான் இந்த மெட்டாபிசிக்ஸ் உள்ள அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்ப்போம். அந்த நன்னெறிகள், முக்கியமான பகவான நன்னெறிகள் இருக்க அந்த நெறிமுறைகளில் அது என்னென்னு பார்ப்போம். பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. நெறிமுறை அப்படின்னு சொல்ல அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் நெறிமுறைன்னு சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸில் நெறிமுறை அப்படின்னு நார்மட்டிவ் எத்திக்ஸ்னு சொல்கிறாங்க. நார்மட்டிவ் எத்திக்ஸில் என்ன ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா, தார்மீக ரீதியில் எது சரி தவறு என்ற அளவுகோலில் அக்கறை கொண்டவர் மனித செயல்களில் நிறுவனங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான நேரடியான தாக்கங்களை கொண்ட தார்மீக விதிகளை உருவாக்குவது இதில் அடங்கும். தார்மீக ரீதியில் அப்படின்னு சொல்றப்ப நார்மட்டிவ் எத்திக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்ட்யூட்டிவ் அவேர்னஸ் சொல்லுவாங்க. அதாவது உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள், அதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ற விஷயம் தான். அதை பத்தி பேசுற இடம் தான் இந்த நார்மட்டிவ் எத்திக்ஸ் அப்படின்றது. இது என்ன பண்ணும், தார்மீக ரீதியில் எது சரி தவறு என்ற அளவுகளில் அக்கறை கொண்டவங்க எப்படி நமக்கு ஐடியாலஜி கிரியேட் பண்ணுவாங்க, அதாவது நமக்கான நெறிமுறைகளை எப்படி கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்ற பற்றி பேசும். இது நார்மட்டிவ் எத்திக்ஸ். இதுக்கு அடுத்து வர்றது மெட்டா எத்திக்ஸ். மெட்டா எத்திக்ஸ் அப்படின்றது மெட்டா நடைமுறைகள். மெட்டாக்ஸ் மதிப்புகள் நடவடிக்கைக்கான காரணங்கள் மற்றும் மனித உந்துதல் ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பை ஆராய்கிறது. முதல் விஷயம். ரெண்டாவது, தார்மீக தரநிலைகள். அவை கோருவதை செய்ய அல்லது செய்வதை தவிர்ப்பதற்கான காரணங்கள் எவ்வாறு நமக்கு வழங்கக்கூடும் என்று கேட்கிறது. மேலும் இது பொதுவாக சுதந்திரத்தின் இயல்பு மற்றும் தார்மீக பொறுப்புக்கான அதன் முக்கியத்துவம் அல்லது ஆகியவற்றின் பிரிக்கப்பட்ட சிக்கலை நிவர்த்தி செய்கிறது. இதை மட்டும் திருப்பி ஒரு இடத்தை பார்ப்போம். மெட்டா எத்திக்ஸ். ஏன்னா இந்த மெட்டா எத்திக்ஸ்ன்றது இட்ஸ் நாட் யுவர் பார்ட் ஆஃப் யுவர் சிலபஸ். இது உங்களுக்கான பாடத்தில் இல்லை. ஆனால் இது பிலாசபியோட தொடர்புல, ஏன்னா எத்திக்ஸ்ன்றதே பிலாசபியோட தொடர்பான ஒரு பகுதி தான் சொன்னேன். அதனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் மெட்டா எத்திக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு. திருப்பியும் மெட்டா எத்திக்ஸ் மதிப்பீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடவடிக்கைக்கான காரணங்கள் மற்றும் மனித உந்துதல் ஆகியவற்றுக்கான இடையான தொடர்பை ஆராய்கிறது. வேலை சிஸ்டத்துக்கும் அதாவது ஒரு பொருளுக்கான நம்ம ஒரு மதிப்பு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கலாம். அந்த மதிப்புக்கான மனிதனுக்கான தொடர்பு எந்த அடிப்படையில் நம்ம அதுக்கான மதிப்பு தரோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஆராயிறது இந்த மெட்டா எத்திக்ஸ். கொஸ்டின் கேட்கும். அப்புறம் அந்த ஆராய்ந்து அது மட்டும் ஆராய்ச்சி சொல்றது மட்டும் இல்லை, அதுக்கான காரணத்தையும் சொல்லணும். எது நம்ம செயலுக்கு எந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்கிறோம், அதுக்கான காரணங்களை பற்றி ஆராய்வது தான் பெரும்பாலும் இந்த மெட்டா எத்திக்ஸ்ல வருதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து வர விஷயம் பயன்பாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு பிஸ்னஸ் எத்திக்ஸோட ரொம்ப ரிலேட்டான விஷயம் இதுதான்.
பிராக்மேட்டிக் அப்ரோச் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிராக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிலாசபி தான். பிராக்மேட்டிக் கிளாஸி சொல்கிறப்ப அந்த பயன்பாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, கருத்துக்கள், கொள்கைகள் மற்றும் முன்மொழிவுகளின் பயன்பாடு, வேலைத்திறன் மற்றும் நடைமுறைத்தன்மை ஆகியவை அவற்றின் தகுதியின் அளவுகோல் என்ற கோட்பாடு. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, எல்லாம் பயன்பாடு தான் என்னோட அளவுகோல் எல்லாத்துக்குமே. நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ண, ஒரு சராசரி ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும்னா அவனுக்கு அதனால என்ன பயன் அப்படின்னு அடிப்படையில் முடிவு பண்ணுறது தான் பிராக்மேட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராக்மேட்டிக் பிலாசபி இதுதான் பிராக்மேட்டிக் அப்ரோச் சொல்கிறோம். இதுக்கு பேர் பயன்பாட்டு நெறிமுறைகள். அந்த வார்த்தையை சொல்கிறப்ப அது என்ன குறிக்குன்னா, பயன்பாடு ஒரு சார்ந்ததாகவே இருக்கும். அதுக்கு அவங்களே ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க, கோட்பாட்டை காட்டிலும் செயலின் முன்னுரிமையும் நிலையான கோட்பாட்டுக்கு பதிலாக அனுபவத்தின் முன்னுரிமையும் அது வலியுறுத்துகிறது. இதுதான் பிராக்மேட்டிக். அப்புறம் பயன்பாட்டு நெறிமுறைகள் பல்வேறு பிரிவுகள் உள்ளன. பயன்பாட்டு அந்த ப்ரொஃபஷனல் எதிக்ஸில் நிறையா டிவிஷன்ஸ் இருக்குது, சப்டிவிஷன். அதில் ஒரு டிவிஷன் தான் வணிக நெறிமுறை, அதாவது பிசினஸ் எதிக்ஸ் என்பது பயன்பாட்டு நெறிமுறை முக்கியமான கிளையில் ஒன்றாகும். வணிக நெறிமுறை என்பது 2 தொழில்களின் கலவையாகும். நெறிமுறைகள் மற்றும் வணிகம். இது வணிக நடத்தை மற்றும் நடத்தையில் பொதுவான நெறிமுறை விதிகளை பயன்படுத்துவதாகும். இவை வணிக விதிகளாகும். கடைசி பாயிண்ட் மட்டும் திருப்பி படிக்கிறேன். இது வணிக நடத்தை மற்றும் நடத்தையில் பொதுவான நெறிமுறை விதிகளை பயன்படுத்துவதாகும். பொதுவான விதிமுறை அப்படின்னு என்ன மீன் பண்ணுறோம்னா, ஒரு ஜென்ரல் அப்சர்வேஷன். ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லா மனிதருக்கும் தேவையான அடிப்படை விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப 3 விஷயம் சொல்லுவாங்க. உணவு, உடை, தங்கும் இடம் அப்படின்னு. இது காமனான விஷயம். பட் இது 3 ஒரே மாதிரி இருக்க போதா? ஒருத்தரோட உணவுன்றது அவர் தங்குற இடத்துக்கு மாதிரி மாறும், அவரோட உடைன்றது அது தங்குற இடத்துக்கு மாதிரி மாறும். ஜியோகிராபிக்கல் கண்டிஷன் பேஸ் பண்ணி இது 3மே மாறும். அதனால எந்த ஊரில் உள்ள எந்த மலைப்பிரதேசத்தில் வாழ்றதுக்கு ஒருத்தருக்கு சொட்டு கொடுத்தோமோ அதே மாதிரி அதே உடையை வந்து நம்ம ஹில் பிளேஸில் வாழ்றவங்களுக்கு, அதாவது தரைப்பகுதியில் வாழ்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. குடித்தா அது வேற வேறையாக இருக்கும். அதுக்கான தேவையும் அங்கே பயனே இல்லாமல் போயிடும். அதுக்கான பயனை எதுக்காண்டி கொடுக்குமோ அந்த பயன் இல்லாமல் போயிடும். அதனால இங்கே என்ன சொல்கிறாங்க, இது வாணிகத்தை மற்றும் நடத்தையில் பொதுவான நடைமுறை விதிகளை பயன்படுத்துவதாகும். பொதுவான நடைமுறை விதிகள். பொதுவான நடைமுறைலாம் 3 விஷயம் சொல்லியாச்சு. நம்மளுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயம் 3 கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படிப்பட்ட கொடுக்கணுன்றதை பின்னாடி டிவிஷன் பிரித்து, அதுக்கு ஒரு தனி பிரிவு இருக்குது. யாருக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தா பெனிஃபிட் ஆகும் அப்படின்றது அதுவும் பயன்பாடு நடவடிக்கையில் தான் பேசுவாங்க. இவற்றின் அடிப்படையில் வணிக நடவடிக்கைகள் மதிப்பிடப்படுகின்றன. வணிக நெறிமுறை என்பது வணிக மற்றும் தொழில்துறையில் மதிப்பில் ஒழுங்கமைக்கப்பட்ட பயன்பாடாகும். வணிக நெறிமுறை என்பது பிசினஸ் எதிக்ஸ்ன்றது வணிக மற்றும் தொழில்துறையில் மதிப்பின் ஒழுங்கமைக்கப்பட்ட பயன்பாடு. இது வணிகத்தில் தார்மீக ரீதியான சரியான அல்லது தவறான நடவடிக்கை பற்றி படிப்பாகும். பிசினஸ்ல எது பண்ணா சரி, எது பண்ணா தவறு அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் இது பிசினஸ் எதிக்ஸ். வணிக நெறிமுறைகள். வணிக நெறிமுறைகள் என்பது ஒரு வணிக உலகில் எழும் நெறிமுறை கொள்கைகள் மற்றும் சிக்கல்கள் மதிப்பிடும் ஒரு வகையான பயன்பாட்டு நெறிமுறையாகும். எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் அதில் நம்ம தொழில் நெறிமுறை அப்படின்ற பார்க்குறப்ப தெரியும். அதில் உள்ள இந்த சப்டிஷன் பிஸ்னஸ் எதிக்ஸ்லையும் எப்பயும் நம்ம ஒரு சேல் செய்கிறப்ப அதில் சில முரண்பாடுகளை, சில தடைகளை எழ வாய்ப்பு இருக்குது. அதை எழுதுறப்ப அந்த எழும் தடைகளையும் அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண, எப்படி கையாளுறது அப்படின்னு பற்றி சொல்லக்கூடிய அதுக்கான மதிப்பீடுகளும் சொல்கிறதா வணிக நெறிமுறைகளை பற்றி சொல்கிறாங்க. வணிக நெறிமுறை அதுக்கான விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி கையாளணும், அந்த மாதிரி விஷயத்த எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி ஒரு விஷயத்த பண்ணணும், வியாபாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயன்பாட்டு நெறிமுறையில் ஒரு வச்சிருக்காங்க. வணிக உலகில் எழும் நெறிமுறை கொள்கைகள் மற்றும் சிக்கல்கள் மதிப்பிடும் ஒரு வகையான பயன்பாட்டு நெறிமுறைகள் ஆகும். அதுக்கப்புறம் இது கார்ப்பரேட் நெறிமுறை என்று அழைக்கப்படுகிறது. வணிக நெறிமுறை என்பது சமுதாயத்திற்கு நலன் அளிப்பதற்காகவே வணிகத்தை நடத்துவதாகும். எனவே வணிகர்கள் தமது நுகர்வோருக்கு நியாயமான விலையில் தரமான பொருட்களையும் சேவைகளையும் தொடர்ச்சியாக வழங்குவது சமூக மற்றும் நெறிமுறை பொறுப்பாகும். முன்னாடியே சொன்ன மாதிரி விஷயம்தான் வணிக உலகில் நெறிமுறை கொள்கைகள் மற்றும் சிக்கல்களை மதிப்பிடும் ஒரு வகையான பயன்பாட்டு நெறிமுறைகள் ஆகும். அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்பையும் நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை ஹேண்டில் எப்படி வரக்கூடிய பிரச்சனைகளையும் எது சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்ற அதை வந்து தீர்க்க முயற்சி பண்ணுறப்ப அதை சமூக பொறுப்போட தீர்க்க முயற்சி பண்ணணும். சுயநலமாக ஒரு வியாபாரி தன்னோட சுயநலத்துக்காக அதை அணுகாமல் சமூக பொறுப்போட அணுகிறப்ப தான் அது ஒரு முழுமையான ஒரு நெறிமுறை பொறுப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக பொறுப்பாக இருக்கும் அப்படின்னாங்க. வணிக நெறிமுறைக்கு ஒரு பண்புகள் இருக்குங்க, சில பண்புகள் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நடத்தை விதிகள். அனைத்து வணிகர்களும் நடத்தை விதிகளை பின்பற்ற வேண்டும். சமூகத்தின் நலனுக்காக என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை கூறுவதற்கு இது வழிகாட்டுகிறது. அடிப்படை கட்டமைப்பு வழங்குகிறது. இது வணிக நெறிமுறைகள் ஒரு வெற்றிகரமான வணிகத்தை செய்வதற்கான அடிப்படை கட்டமைப்பு வழங்குகிறது. ஒரு வெற்றிகரமான வணிகத்தை செய்வதற்கு அடிப்படை கட்டமைப்பு இந்த பிசினஸ் எதிக்ஸ் வழங்குது அப்படின்னு சொல்றாங்க.
இது வணிகம் என்று நடத்துவதற்கான சமூக கலாச்சாரம், வணிகம் ஒன்று நடத்துவதற்கான சமூக கலாச்சார பொருளாதார மற்றும் சட்ட அடிப்படையை வழங்குகிறது. நமக்கு இந்த இந்த வணிகம் எத்திக்ஸோடு நடக்கிறப்ப தான் அது வந்து எல்லா சமூக மற்றும் கலாச்சாரம் பொருள் எல்லாத்தையும் கட்டமைக்கான அடிப்படை தன்மையை வழங்குறது அப்படின்னு சொல்றாங்க. இது முதல் விதி, நடத்தை விதிகள் அப்படின்றது. அடுத்து வந்து சமூக மற்றும் தார்மீக மதிப்புகளின் அடிப்படையில் வணிக நெறிமுறையில் சுய கட்டுப்பாடு, நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் நலன் ஒருமைப்பாடு, சமூக சேவை, சமூக குழுமங்கள் நியாயமான நடத்தை, பணியிடத்தில் சுரண்டல் அமைப்பு போன்றவற்றை உள்ளடக்கிய சமூக மற்றும் தார்மீக மதிப்புகளை அடிப்படையாக கொண்டது. இப்போ ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி ஹேண்டில் பார்த்துட்டே இருக்கோம், மதிப்புகள் அப்படின்னு. வேல்யூ சிஸ்டத்தில் மாரல் எத்திக்ஸ் நம்ம கிளாஸில் மெட்டாதிக்ஸ் பார்த்தோம். மெட்டாதிக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் நாமடிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மதிப்பீடுகள், இந்த மதிப்பீடுகள் யாரை கிரியேட் பண்ணா, நாம கிரியேட் பண்ண மதிப்பீடுகள். 10 ரூபாய்க்கு என்ன மதிப்புன்றது 90ல் இருந்த மதிப்பும் இப்போ 2000 வந்து 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் மதிப்பும் அது வாங்குற பொருள் என்ன அளவுக்கு இப்போ நான் மாறி இருக்குன்ற பார்க்கணும். 10 ரூபாய்க்கான அதுக்கான வேல்யூ நாம தான் செட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் மாற மாற அந்த 10 ரூபாய்க்கான மதிப்பு கூடவோ குறையவோ செஞ்சுட்டு இருக்கு. ஒரு ரூபாய்க்கான இந்த மதிப்பீடுகள் நாம தான் உருவாக்குறோம். இது பொருளாதார ரீதியாக சொன்னால், பொருளாதார மட்டும் இல்லாமல் உறவு ரீதியாகவும் பார்த்தோம்னா நம்ம தான் மதிப்பீடு கிரியேட் பண்ணுறோம். நம்ம எல்லா பேருக்கும் பள்ளிக்கூடத்துலேருந்து கல்லூரி வரைக்கும் ஆசிரியர்கள் பார்த்துருப்போம். எல்லா பேருக்கும் நம்ம ஒரே மாதிரி மதிப்பீடு தரோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. எந்த அடிப்படையில் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். இந்த மரியாதை அவங்க வாத்தியார்ன்ற ஒரு பொதுவான ஒரு பொது மதிப்பீடு இருக்கும். அவங்க பார்க்குற வேலைக்கான அந்த தன்மை அடிப்படையில் ஒரு பொது மதிப்பீடு கொடுப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களோட செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க நம்மளோட அப்ரோச் பண்ண நடந்துக்கிற விதம் ஏற்ற மாதிரியும், அதாவது குவாலிட்டி பேஸ்டில் பிஸ்னஸில் அந்த வணிக எத்திய நெறிமுறையின் அடிப்படையில் சொன்னோம்னா அவரோட குணாதிசயங்களை குணத்தன்மையின் அடிப்படையில் அவங்க நம்மளை எப்படி நடந்துக்கிறாங்க அதை பொறுத்து நம்ம அவங்களுக்கு இன்னும் மதிப்பு கொடுப்போம். இந்த மதிப்பில் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது சுரண்டல் இல்லாமல் போன்றவற்றை சமூக மற்றும் தார்மீக மதிப்பின் அடிப்படையில் வந்து வணிக முறையை செயல்படணும். அப்படின்னா சமூகத்தில் வந்து எந்த ஒரு ஏற்றத்தாழ ஏற்படுறது காரணமாக இருக்கக்கூடாது. அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை மதிப்பு அடிப்படையில், அதாவது ஒரு லேபர் இருக்கிறவருக்கும் கீழ்மட்டம் அப்படின்னு சொல்றது வந்து பொருளாதார ரீதியாக குறைவான சம்பளம் பெற்றுக்கொண்டிருக்க ஒரு நபரையும் அதிகமான சம்பளம் பெற்றுக்கொண்ட நபரும் ஒரே மாதிரி பார்க்க ஒரு தொழிற்சாலையில் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய நபரையும் குறைந்த நபர் சம்பளம் ஒரே அளவில் பார்க்க கற்றுக்கணும். இன்னும் மிக சரியாக சொல்லணும்னா, ஒரு வாட்ச்மேனையும் ஒரு சூப்பர்வைசரையும் ஒரே லெவலில் பார்க்கறது. 2 பேரும் வேற வேற இல்லாமல் 2 பேரும் அவங்க யாரும் பணி சுரண்டல் இருக்கக்கூடாது. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம். பணி சுரண்டல் அப்படின்றது 8 மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லி எங்கள் உலகத்தில் உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு தொழிலாளிக்கு 8 மணி நேரம் வேலை அப்படின்னா அவர் என்ன வேலை பார்த்தா அது 8 மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக போகக்கூடாது. ஆனால் தனி மனித பிஸ்னஸ் அவங்களோட லாபம் அடையிறதுக்காண்டியோ இல்லை உச்சக்கட்ட அரசாங்கத்தை மாதிரி இன்னும் நிறைய அளவுக்கு அதிகமான லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்திலே அவங்கள வந்து ரொம்ப போட்டு சுரண்டக்கூடாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரத்தை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2வது விஷயம். சமூக தர்மம் மற்றும் மதிப்பு அடிப்படையில் நம்ம நடத்த ஹேண்டில் பண்ண வேண்டாம் அப்படின்னு. 3வது விஷயம், சமூக குழுக்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல். வணிக நெறிமுறை, நுகர்வோர், பணியாளர்கள், சிறு வணிகர்கள், அரசாங்கம், பங்குதாரர்கள் போன்ற சமூக குழுக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. இந்த பிசினஸ் இதில் முக்கியமான விஷயம்னா வெவ்வேறு குழுமங்கள் இருக்கு. இந்தியா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு குழுமங்கள் இருக்கும். இந்த குழுமங்கள் வந்து எதுக்கு பண்ணணும்னா அந்தந்த பணியை நிவர்த்தி பண்ற பொருளாதார அந்தந்த வேலைகள் செய்யறதுக்கு சமூகத்தில் முன்னாடி சொன்னோம். சமூக அமைப்பில் பல்வேறு அங்கங்கள் உள்ளன அப்படின்னு. அந்த அங்கங்களுக்கான பணிகள் செய்வதற்கான சில குழுக்கள் இருக்கணும். அந்த குழுக்கள்ல வந்து அதில் நமக்கு இந்த இப்போ பொருளாதார சார்ந்து படிக்கிறனால அதை பின்னதற்கு படிக்கிறனால அது சார்ந்த விஷயம்னு பார்ப்போம். வணிக நெறிமுறை என்பது நுகர்வோர், பணியாளர்கள், சிறு வணிகர்கள், அரசாங்கம், பங்குதாரர்களோட குழுமம் அப்படின்னு இது எல்லாத்தையும் போன்ற சமூக குழுக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. நுகர்வோர் அப்படின்ற கன்சியூமர், ஒரு பிசினஸ்ல கன்சியூமர் ஏமாற்றக்கூடாது. அப்புறம் பணியாளர்கள் ஏமாற்றக்கூடாது. சிறு வணிகர் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்பரேட் சொசைட்டி வந்ததுனால நம்ம தெருக்களில் இருந்த சின்ன சின்ன கடைகள் வந்து காணாமல் போகுது. இதுக்கு வந்து அரசாங்கமோ இல்லை அந்த பன்னாட்டினோ உரிய பாதுகாப்பு தரணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வியாபாரம் வந்து மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தனக்குள்ள சுய கட்டுப்பாடு ஏற்படுத்திக்கிட்டா அது சமூக குழுக்களை பாதுகாக்கிறது என்ன விஷயம்னா சமூகம் வந்து குழுக்களாக மாறி இருக்கு. இந்த குழுக்களை நம்ம கழிச்சோம்னா அது ஒட்டுமொத்த சமூக ஒழுங்கமைப்பை பாதிக்கக்கூடியது. அதனால சமூக குழுக்களை பாதுகாப்பு அளிக்க பிசினஸ் எதிக்ஸ்ல பாதுகாப்பு வழங்க சொல்றாங்க. கல்வி மற்றும் வழிகாட்டுதலின் தேவை. தங்கள் வணிகங்களில் வணிக நெறிமுறைகளை எவ்வாறு பயன்படுத்தி என்பதை அறிந்து கொள்வதற்கு கல்வி மற்றும் வழிகாட்டுதல் அவசியமான கூறுகள். வணிக நெறிமுறைகளின் நன்மைகளை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இது வந்து இந்திய அரசியல் சமையல் சொன்ன மாதிரி ஒரு விஷயம். இங்கிலீஷ் காண்ட் பி எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அறியாமை வந்து தண்டனையிலேருந்து விதிவிலக்கு அளிக்கப்படாது. நமக்கு ஒரு ஒரு விஷயம் சட்ட ரீதியா தப்புன்னு தெரியாம நம்ம செஞ்சோம்னா அதுக்கான அப்படின்னா நம்மள அந்த சட்டத்துல விதிவிலக்கு தர மாட்டாங்க. நாம தான் அந்த சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்கள். ஒரு பிசினஸ் பண்றவருக்கு வந்து ஒரு பிசினஸ் எப்படி செய்யப்படணும், அது ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ள அந்த நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய நெறிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த பிசினஸ் அவர் ரொம்ப சிறப்பா எந்தவித சட்டத்துக்கு எதிராகவோ இல்லை அந்த இருக்கிற நாட்டு மக்களுக்கு எதிராகவோ செய்யாம நேர்மையான முறையில் மக்களுக்கு பயன்படுற மாதிரி நாட்டின் சட்டத்துக்கு ஒட்டி செயல்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கல்வி மற்றும் வழிகாட்டுதல் தேவை ரொம்ப முக்கியம் அப்படின்றது நானா பயன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா தன்னார்வம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தன்னார்வம் அப்படின்றது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. வணிக நெறிமுறையில் வணிகர்கள் தங்களாக ஏற்றுக்கொண்டு பின்பற்ற முடியாது. அது சட்டங்களால் அமல்படுத்தக்கூடாது. எல்லா விஷயத்தையும் சட்டம் தான் செய்யணும் எதிர்பார்க்கறத காட்டிலும் சில விஷயம் நாமளே இயற்கையாகவே நம்மளோட சக மனிதருக்கு பக்கத்தில் எனக்கு நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் ரொம்ப கஷ்டம் எனக்கு ரொம்ப பசியுது அப்படின்னு சொன்னப்போ அவருக்கு நம்ம உணவு கொடுக்குறது நம்மளோட ஒரு மனிதன் நம்மளால செய்யக்கூடாது இருக்கும். இது வந்து சட்டம் தான் செய்யணும், சட்டம் தான் சொல்லி யாராவது கேட்டாக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லணும் போட அவசியம் இருக்கக்கூடாது. இது நம்மளே அறியாமல் தனித்தனே செய்ய வேண்டிய விஷயம். இந்த மாதிரி பிஸ்னஸ் எத்திக்ஸ்லேயே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அரசியல்ல இல்லை அரசியல் அதிகாரிகள்லாம் தலையிட்டு பண்ணணும் அவசியம், அவங்க தான் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அவசியம் இல்லை. பிஸ்னஸ் பீப்புளே ஒன்று சேர்ந்து கார்பரேட் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பன்னாட்டு நிறுவன அமைப்புகளை இல்லை வியாபாரிகளோ ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெட தங்களுக்கு தானே ஒரு சமூகத்துக்கு தேவையான சமூகத்தின் நிலைமையை சுமூகமாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணலாம். அவங்களுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி பாயிண்ட் ஊழியர்களுக்கு மரியாதை. முன்னாடி சொன்ன மாதிரி கடனிலே ஊழியர் ஒரு நிறுவனத்தில் மேல்நிலையிலிருந்து அதாவது பண அடிப்படையிலையும் அதிகாரத்தின் அடிப்படையிலையும் அங்குள்ள முடிவெடுக்கும் அதிகாரம் அப்படின்றது முடிவெடுக்கும் அதிகாரம் தான் சொல்ல. அந்த அடிப்படையில் வந்து ஒரு ஆலையிலேயோ ஒரு நிறுவனத்திலேயோ கடைசி கட்ட ஒரு உறுப்பினர் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு வந்து ஒரே மாதிரி சமத்துவமாக நடத்தணும். அப்புறம் அவங்களுக்கு ஒரே மாதிரி மரியாதை கொடுக்கணும். முக்கியமான விஷயம் அவங்களுக்கு அப்பப்போ அவங்களோட உழைப்பை பாராட்டி அவர்களுக்கு தேவையான வெகுமதி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி வந்து இன்னொரு விஷயம் கடைசியாக சொல்றதுக்கு கடைசியில் சொல்லக்கூடிய விஷயம் இது உறவினர் சொல் அப்படின்னா வணிக நெறிமுறையில் ஒரு உறவினர் இது ஒரு வணிகத்திலிருந்து மற்றொரு வணிகத்திற்கும் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கும் அமைப்பு மற்றும் வணிக நிறுவனத்தின் தேவை மற்றும் தேவைக்கேற்ப மாறுகிறது. உறவினர் சொல் அப்படின்றது இது ஒவ்வொரு உறவினர் இதுக்கு நம்ம தமிழ்ல நம்ம ரொம்ப பார்த்தோம்னா நம்ம வீட்டு பக்கத்தில் கடைக்காரன் நம்ம எப்படியும் கூடுவோம், அண்ணன் கூடுவோம், இல்லை அண்ணன் மேக்ஸிமம் அதிகபட்சம் அண்ணன் கூப்பிடுவோம், இல்லை ஐயான்னு கூப்பிடுவோம். ஒரு வித உறவு கலந்த பேர் கொடுப்போம். நம்ம இன்னைக்கு வெளியில போய் ஒரு ஷாப்பிங் மாலில் யாரையும் நம்ம அண்ணன் கூப்பிடுறதில்ல, சாருன்னு கூப்பிட்டு பழகிறோம். அந்த மேற்கத்திய நாகரிகத்தோட வெளிப்பாடோ இல்லை ஒரு பொதுவான நாகரிக அடிப்படையில் நம்ம சாருன்னு கூப்பிட்றோம், ஐயான்னு கூப்பிட்றது பேர். ஆனால் இங்கே உருவமுறை சொல்லி கூப்பிடுவோம். நம்ம தெருவில் உள்ள கடையோ இல்லை பக்கத்தில் உள்ள கடையில் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய கடையில் என்ன கூப்பிட்டுருந்தோம்னா அது லோக்கல் உள்நாட்டு வியாபாரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இதில் என்ன சொல்லுவோமோ அவங்கள நம்மள உருவமுறை சொல்லி கூப்பிடுவோம். சித்தப்பான்னு சில பேர் சித்தப்பான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் அண்ணன், அதிகப்படியான நபர்கள் அண்ணன் கூப்பிடுவாங்க அந்த வியாபாரம் நடத்துகிறவங்க. இது வந்து ஒரு உணர்வு ரீதியான ஒரு பிணக்கத்தை ஒரு வகையான இணக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது உறவு. ரெண்டாவது விஷயம் வந்து இவங்கெல்லாம் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா இவ்வளவு தூரம் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகிற சமயத்தில் இந்த மக்கள் தான் நமக்கான துறை பிஸ்னஸ் பீப்புள்னா ஒரு தகவலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அது பழைய காலத்தில் அந்த வெளிநாட்டில் வேலைக்கு சென்று பார்த்தவங்களுக்கு அவங்களுக்கு கேட்டால் தெரியும். இவங்களுக்கான ஒரு தகவல் வந்து ஃபோன் மூலியம் ரொம்ப ரேராக இருக்கும். ஃபோன் ஒரு ஊருக்கே ஒரு ஃபோன் இந்த காலம் மாதிரிலாம் இருந்தது. அந்த மாதிரி காலம் போய் மாறி வரப்போ அப்போ வந்து அந்த லெட்டர் போடுவாங்க, இல்லைன்னா அந்த லெட்டர் ஒருத்தர் கொண்டு போய் கொடுப்பாரு ஏதோ சொந்தக்காரர். அவங்களுக்கு அவங்க அந்த சொந்தக்காரர் இருக்கணும். அந்த ஏரியாவில் ஒரு கடை வச்சிருப்பாரு. அவருக்கு அது ஏதாவது ஜாமான் வாங்குறப்ப அந்த ஜாமான் வாங்குற நேரத்தில் அந்த ஜாமான் கொண்டு வரவங்கள்ட்டே இந்த லெட்டர் கொடுக்க சொல்லுவார். இந்த விஷயம் நடந்துட்டு இருந்தது ஒரு காலத்தில். இதுதான் உறவினர் சொல்றது. இது உறவினர் பழக்கமாக இருந்தது. இதுதான் முன்னே ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம், வணிகன் சமூகத்தோட பிணைந்து உள்ளது அப்படின்னு சொல்லி. மற்ற விஷயம் ஒரு சமூகத்தை அப்படி. அடுத்து வந்து சமூகத்தின் நலன்கள் இதில் எப்படி பாதுகாப்பு அப்படின்னா எந்த ஒரு வணிகத்தின் முக்கிய நோக்கமும் அனர்த்தி நோக்கி செயல்படுவாங்க. இது சமுதாய நலன் மற்றும் பொதுமக்களின் நலன் அடங்கும். சமூகத்தின் நலன்களில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி இது பிசினஸ் எத்திக்ஸ்,
பிஸ்னஸ் அப்படின்ற விஷயம், வியாபாரம் அப்படின்ற விஷயம் எல்லா சமூகத்தில் ரொம்ப பிரிக்க முடியாத அளவில் பின்னி பிணைந்து மக்களோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் பின்னி பிணைந்துள்ளது. அதனால அதில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சி வந்து சமுதாய நலன் மற்றும் பொதுமக்களின் நலன் அடங்கும். அதில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் பொதுமக்களுக்கான நலனாகவும் இருக்கும், சமுதாயத்தோட நலனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்க போறோம். முன்னாடி நம்ம பார்த்து நான் முன்னாடி சொன்னேன், பழைய கிளாஸ் சில விஷயம் நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னு. சில விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு. இப்போ சமூகத்தின் நலனுக்கு அப்புறம் எத்திக்ஸில் ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பிஸ்னஸ் எத்திக்ஸில் ஒரு பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். இதோட நிற்கலை இதுக்கு அடுத்த ரயில் பாட்டு நம்ம பார்த்துருக்கோம். என்ன விஷயம் பார்த்துருக்கோம்னா, இப்போ நம்ம பார்த்து இந்த 8 பாயிண்ட்ஸ் வந்து சமூகத்தின் நலன் ஒவ்வொரு முடியும், இது சமுதாய நலன் மற்றும் பொதுமக்கள் நலன் நடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லணும். பிஸ்னஸ் வியாபார அறநெறிகள் அப்படின்றது வணிக நெறிமுறைகள் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயத்தில் ஒரு வணிகம் வந்து எப்படி செய்யணும், அப்படி எப்படி செய்யணும் அப்படின்றது வெறும் லாப நோக்கத்தோட மட்டும் செய்யக்கூடாது. அது வந்து முழுக்க முழுக்க சமுதாய நலத்தை அக்கறையும் சேர்த்து அவரோட செயல்படணும். அப்படி செயல்பட வேண்டிய காரணம் என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஒரு வணிகத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும், ஏன்னா ஒரு வணிகன்றது 3 விஷயங்கள் இருக்கும். எந்த ஒரு வணிகத்தில், அதாவது இது முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரொபோஷனல் தொழில்முறை நெறிமுறை அப்படின்னு சொல்றோம். தொழில் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்றோம். ப்ரொபோஷனல் எதிக்ஸில் ஒரு பகுதி அப்படின்னா, இந்த ப்ரொபோஷனல் எதிக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரெயின் ஆகி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் தெரியும், தொழிலோட தன்மை தெரியும். இப்போ ஒரு மருத்துவர் இருக்கலாம், இல்லை ஒரு வழக்கறிஞர், ஒரு விவசாயி, இந்த மாதிரி. அப்புறம் இன்னைக்கு உள்ள ஃபீல்டில் கணினி துறையில் மிக எக்ஸ்பர்ட்டான ரொம்ப வளர்ச்சியான ரொம்ப நுண்ணறியப்பட்ட ஆட்கள் அப்படின்னு. இவங்க பண்ணக்கூடிய எல்லாமே தொழில் தான். இதில் முக்கியமான தொழில்னு சொல்ல எதையும் கிடையாது. எல்லா தொழிலும் முக்கியமான, ஒவ்வொரு நோக்கிலும் முக்கியமான தொழில் தான். தொழிலுக்கான அங்கீகாரம் வந்து இங்கே வந்து இருக்கக்கூடாது. தனித்தனியாக முன்னையும் பின்னையும் போகக்கூடாது. அப்படின்ற விஷயத்தில் எதை மீன் பண்ணுறாங்கன்னா, அவங்க அதிகமான பணம் ஈட்டி தரக்கூடிய ஒரு தொழிலுக்கு ரொம்ப பெரிய மரியாதையும், குறைவாக பணம் ஈட்டி தரக்கூடிய ஒரு தொழிலுக்கு ரொம்ப குறைவான மரியாதையும் இருக்கக்கூடிய, அந்த பணத்தை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய மரியாதை வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு பிஸ்னஸ் எத்திக்ஸில் ரொம்ப உறுதியாக சொல்லுவாங்க. பிஸ்னஸ் எத்திக்ஸில் மக்கள் சமமாக நடத்தணும், எந்தவித ஹைராக்கி பேஸ் பண்ண, அதாவது சமூகத்தில் உள்ள உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தை பிஸ்னஸில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்குலாம் சொல்றாங்க, இது மூலமாக நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். நீங்கள் வணிக நெறிமுறைகளை இதெல்லாம் ஏன் சொல்றாங்க? வணிக நெறிமுறை லாபத்தை செஞ்சுட்டு போகிறது, அவர் பாட்டுக்கு தன்னோட லாபத்துக்கு மட்டும் செஞ்சால் போதுமே அப்படின்னு நினைக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு நேர்மையான நம்ம நடக்க முயற்சி பண்ணுறப்ப அந்த வணிகத்தில் மட்டும் அந்த வணிக சார்ந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த மக்களுக்கு அந்த நேர்மைத்தன்மை செய்யணும்னு ஒரு ஆர்வத்தை தூண்டும். உதாரணத்துக்கு ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து நிறைய உண்மையே பேசிட்டு இருப்பா, அவர் நம்மளுக்கு ஏன் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால ஏமாற்ற தோணாது நமக்கு. ஏன்னா நம்ம சொல்றோம் அவர் ரொம்ப நல்லவராக இருக்க, நாமளும் நல்லவராக இருக்க முயற்சி பண்ணுவோம். இதுதான் ஒரு சின்ன பாயிண்டா இருக்கும். அப்படின்ற அடிப்படையில் தான் வியாபாரம். ஏன்னா உலக மக்களுக்கு திருப்பி இந்தியன் பிலாசபியில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை கற்க முறையில். அது முதல் விஷயம் சிரவணம் அப்படின்னு சொல்லி. சிரவணம் அப்படின்றது வந்து ஒரு பொருள் நம்ம பசு முதல்ல தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் அந்த தெரிஞ்ச விஷயத்த மனனம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓயாமல் அதை பற்றி அதை மனப்பாடம் சொல்லிகிட்டே இருக்கணும், மனசுக்குள்ளேயோ இல்லை வாயால் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்புறம் கடைசியில் வந்து தியானம். இந்த தியானத்துலேருந்து இப்போ எந்த விஷயம் நான் வாயால் சொல்லியோ இல்லை மனசால் சொல்லிகிட்டே இருந்தோம்னா அந்த விஷயம் நான் பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன். ஒரு விஷயம் யோசி என்ன, அது வந்து எப்படி ஒரு பொருளை வந்து நம்ம இந்த பட்டத்தீட்டிட்டு இருக்கோமோ அது மாதிரி ஒவ்வொரு சிந்தனைகள் நம்மளை வந்து அதை யோசிச்சுனா அதை மெருகேற்றி அதை நல்ல நிலைமை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பிஸ்னஸ் எத்திக்ஸ்ன்றது வணிக முறை நெறிமுறைகள் அப்படின்ற விஷயம் சமூகத்தில் ஒரு சமூகத்தில் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிஸ்னஸ்ல நம்ம ஃபாலோ பண்ண நெறிமுறையை பின்பற்ற பட்சத்தில் இது மட்டும் போதாதுல்ல. இது பிஸ்னஸ் எத்திக்ஸில் என்னென்ன பண்ணாங்க, பிஸ்னஸ் எத்திக்ஸை மீறி நடந்த உலகத்தில் என்னதான் எத்திக்ஸ் நம்ம போட்டு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு நெறிமுறைகளுக்கு சில வகையில் பிரித்து இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸை சொல்லிட்டு இருந்தோம். இந்த வியாபார நெறிமுறைகளில் சில விஷயங்கள் நம்மளுக்கு நெருடல் அமைந்த விஷயம். நெருடல் அமைந்ததில் இந்த நெறிமுறைகளை பின்பற்றாமல் இந்த நெருடலை தன்னோட சுயநலத்துக்காக பின்பற்றி சில நிறுவனங்கள் மோசடி செய்தன. அந்த மோசடியில் ரொம்ப முக்கியமான மோசடி 20ஆம் நூற்றாண்டில் நடந்த சில 2-3 கம்பெனி விஷயம் சொல்லுவாங்க. அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க இப்போ சிலபஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா,
ஒரு கார் கம்பெனி, ரொம்ப ஃபேமஸான கார் கம்பெனி என்ன பண்ணும், உலகத்தில் வந்து தயாரிச்சிருக்கக்கூடிய தயாரிச்சிருக்கிற கார்கள் என்பது வந்து கிரீன் கேஸை வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணாது. அது மட்டும் இல்லை, இது வந்து கிரீன் கேஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து அதை அந்த காரை உற்பத்தி பண்ணி அந்த காருக்கான சான்றிதழ், அந்த தடையில்லா சான்றிதழ் வாங்க நிறுவனம் வாங்கி அந்த காரை விற்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த கார் வந்து எந்தவித அந்த கம்பெனி அந்த நிறுவனம் சொல்லிச்சோ அது பொய்ன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு அந்த அது எப்படி அது என்ன மாதிரி விஷயத்தை பற்றி அவங்க ஏமாத்தாங்கன்னா, ஒரு வித சாஃப்ட்வேர், ஒரு மென்பொருள் உதவியோட அந்த அந்த காரை வந்து டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறப்ப அது வந்து அந்த தப்பாக அதோட சரியான நிலையை காட்டாமல் இருக்கிற மாதிரி அந்த மென்பொருளை வடிவமைக்கப்பட்டது. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கே உள்ள இயற்கை கட்டுப்பாட நிறுவனம் வந்து அதை அவங்களுக்கு ஃபைன் பண்ணுது. இது இது ரொம்ப ஃபேமஸான விஷயம். அதே மாதிரி இன்னொரு கம்பெனி, ஒரு மொபைல் கம்பெனி ஒன்று, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனம். அந்த கம்பெனி என்ன பண்ணும், ரொம்ப மலிவான விலையில் ஒரு பொருளை மலிவான விலையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறன்ற ஒரு, அதாவது லாபம் ஈக்கு நோக்கிற, அதிகமான லாபம் ஈக்கு நோட்டில் ஒரு மலிவான பொருளோட மலிவான தரத்தை கொண்ட ஒரு மொபைலை உற்பத்தி பண்ணுவாங்க. அது உற்பத்தி பண்ணி மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் மக்கள் அதோட நுகர்வோர் வந்து அது நிறைய பொதுமக்கள் தான் நுகர்வோர், அந்த பொருள் வாங்குற பேர் நுகர்வோர்கள். அவங்க வந்து யூஸ் பண்ணுறப்ப அதுக்கான அந்த மொபைல் ஃபோனில் நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சது. அந்த பிரச்சனை வந்தோடனே அதை பற்றி நிறுவனத்துக்கு சொன்னாங்க. நிறுவனம் வந்து அந்த பிரச்சனைக்குரிய அந்த ஃபோனில் எல்லாத்தையும் மறுபடியும் அந்த ஃபோனுக்கு பதிலாக புது ஃபோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க தயாரிச்சு. அதே அந்த ஃபோனில் உள்ள எந்த பிரச்சனை வந்து அதே கம்பெனி திருப்பி தொடர்ந்தனால அந்த கம்பெனி கடைசியாக அந்த ஃபோன் உற்பத்தியை நிப்பாட்டிடுச்சு. நிப்பாட்டின மட்டும் இதெல்லாம் 2010 நடந்தது. 2010 நடந்த விஷயம். அந்த லாகோன்ற மொபைல் அழிச்சது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி முழுசாக நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிக்கான லாஸ் வந்து ஒரு 300 கோடிக்கு மேலே ஆச்சு. அது மட்டும் இல்லை, அந்த நாட்டுக்கும் கெட்ட பேர், அந்த கம்பெனிக்கும் கெட்ட பேர். பிஸ்னஸ் எதிக்ஸில் நடக்கக்கூடிய நெறிமுறைகளுக்கான மீறல் வர்றது வந்தது. அது அந்த கம்பெனியை மட்டும் பாதிக்காது, அது அந்த சமூகத்தையும் அந்த நாட்டுக்கான நட்பெயரையும் சேர்ந்து பாதிக்கக்கூடியது. அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நாம் இந்தியாவில் இருந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒர்க் பண்ணு, டாட்டாவோட எக்ஸாம்பிள் டாட்டாவோட இரும்பு எக்ஸால் இருக்குது. அங்கேருந்து நிறையா இரும்பு உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட தரம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய தரவரிசை பட்டியல் கொடுக்க உலக நாடுகளில் யூரோப் பேஸ் பண்ணி, அமெரிக்கா பேஸ் பண்ணி, நம்ம இந்தியா பேஸ் பண்ணி நிறைய தரவரிசைகள் பட்டியல் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கார் உற்பத்தி பண்ணினா அந்த காரோட பாதுகாப்பு தன்மையை, அந்த காரோட உறுதித்தன்மையை சொல்கிறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் இங்கே ஆலோசனை எடுத்துக்கிறாங்க. அது அதை கண்டுபிடிக்க நிறைய ஏஜென்சி இருக்குது. அந்த ஏஜென்சிகளை வந்து அது வந்து ஒவ்வொரு விஷயம் அந்த ஏஜென்சிகள் அதிகாரப்பூர்வமாகவும் சரி ரொம்ப ஆராய்ந்து ஒரு முடிவு கொடுப்பாங்க. இந்த பொருள் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளோட தன்மை என்னன்னு பொறுத்து. இந்த அடிப்படையில் இன்னைக்கு நிறையா வந்து கொடுக்குறப்ப அதுக்கான பேர் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் இந்தியாவுக்குள்ள மட்டும் விற்கப்பட்ட சில பொருட்கள், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இந்தியா அதெல்லாம் வெளிநாட்டிலேயே கூட இன்னைக்கு உற்பத்தி பண்ணுறாங்க. வெளிநாட்டில் கூட அதை வித்துட்டு இருக்கோம் நாம. காரணம் அந்த பொருளோட தன்மை. அதுக்கு உதாரணத்துக்கு கூட டாட்டாவோட கார்ஸ் சொல்லலாம். டாட்டா கார்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கார்ஸ் அது போல நிறையா உற்பத்தி பண்ணுறான். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பற்றி இதை சொல்லி ஆகும். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல நம்மளுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் வந்து அதோட தரம் மட்டும் இல்லை, அதோட குவாலிட்டிக்காகவும் மட்டுமே இந்தியா முதல் இங்கே வெளியிடல் இங்கே உள்ள இந்தியாவுக்குள்ள என்ட்ரி ஆகிற முக்கியமான காரணமே நம்மளோட பொருள் ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உற்பத்தி பொருளுக்காண்டி தான். அந்த உற்பத்தி பொருளுக்கு அதோட அவங்க நிப்பாட்டினா அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி பிடிச்சி இங்கே காலனி நடக்கலாக்கி ஆட்சி இருப்போம். அவங்க இங்கேருந்து என்ன எட்டு போனாங்க, அதிகமாக இங்கே எட்டு போனது என்ன, பருத்தியும் விவசாய பொருட்கள் அவங்க அதிகமாக கொண்டு போனாங்க. பருத்தி, காப்பி கொட்டைகள் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போனாங்க. அங்கே வாசனை திரவியம் இதெல்லாம் அவங்க நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லாம் கொண்டு போனாங்க. இந்த வியாபாரன்றது அப்போ நடந்த வியாபாரன்றது ஒருதலை பட்சமாகவும் வியாபாரிகளுக்கு மட்டும் வியாபாரம் செய்த அந்த ஆங்கிலேயருக்கு மட்டும் பலனளிக்கக்கூடிய இருந்ததுனால் அந்த வியாபாரம் மட்டும் இல்லை, அது ஒரு நெறிமுறைக்கு அப்புறப்பட்டு இருந்தால் அந்த அந்த கம்பெனிக்கு இப்போ என்ன நல்ல பேராக கெட்ட பேருன்ற உங்களுக்கே நம்மளுக்கே தெரியும். எல்லா பேருக்கும் ஆங்கிலேயர்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு என்ன பேர் அப்படின்ற விஷயம். ரெப்புடேஷன் ஃபைல் பண்ணுறது பிரிட்டிஷ் கம்பெனி. அது போக ஒவ்வொரு நெறிமுறையும் சொல்கிறப்ப நெறிமுறைகளுக்கான விஷயம் ஏன் நெறிமுறைகள் தேவைப்படுது அப்படின்னு ஒரு விஷயம் பற்றி பேசணும்னா, ஒய் டு வி நீட் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒய் டு வி நீட் எத்திக்ஸ் அண்ட்
நம்ம எதுக்கான இந்த நெறிமுறையோட வாழணும், இந்த நெறிமுறையினா பயன் என்ன, இந்த நெறிமுறை ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்லுவோம். கேள்வி வந்து ஏன் நம்ம நெறிமுறைகள் தேவை, நமக்கு இந்த நெறிமுறைகள் தேவை அப்படின்னு. நெறிமுறைகள் என்பது நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் வேணும். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து இது சமூகமா வாழறப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒரு தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டாயம் தேவைப்படுது. அந்த தொடர்புக்கான ஒரு ரூல்ஸ் என்ற ஒரு விதிமுறை, அந்த தொடர்புக்கான ஒரு பொது ரூல்ஸ் தான் நம்ம வந்து இந்த இந்த ரூல்ஸ் உருவாக்குறோம். அந்த கோட்பாடுகள் இந்த நெறிமுறைன்ற ஒரு விஷயம் கொண்டு வரோம். இந்த நெறிமுறை மூலம் நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதுக்கான விஷயங்களை அதுக்கான கூறுகளை இந்த நெறிமுறையில் சொல்லும். உதாரணத்துக்கு நான் ஒரு இடத்துல சைகை பண்றாங்க. இப்ப நம்ம சைகை தான் ரொம்ப சைகை மொழியில் சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்கு என்ன அர்த்தம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க நம்ம பழக்கத்துல தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இந்த சைகை காட்டினா இதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சமூகத்திலையும் தெரியும் நமக்கு நீங்க நெறிமுறையில் நம்ம இப்படி வாழ்ந்தோம்னா இப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அது இந்த சமூக அமைப்பு சேர்ந்து வாழ்றது, சமூகமா வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு தேவைப்படுது. அதுக்கானதான் முதல் நெறிமுறையில் வகுக்க ஆரம்பிச்சோம். சமூக நெறிமுறையில் வகுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் உள்ள நெறிமுறையில் அடுத்த லெவலில் சமூகத்தில் உள்ள முக்கியமான செயல்பாடுகளுக்கான நெறிமுறையில் வகுக்க வேண்டியது. சமூகத்தில் ஒவ்வொருத்தரோடையும் தொடர்பு எதுக்காண்டி நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. எந்த விஷயத்தான் நம்ம ஒவ்வொருத்தரோட தொடர்பு கொள்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்மளோட தேவை சார்ந்த, பெரும்பாலும் நம்மளோட தேவை சார்ந்தே இருக்கு. நம்ம மற்றவங்களை தொடர்பு கொள்ற விதம், மற்றவங்களை தொடர்புல நம்ம ஒவ்வொருத்தர் தொடர்பு சார்ந்தே இருக்கிறதுனால அந்த தொடர்புக்கு அந்த தொடர்பை ஒழுங்குபடுத்த விதமாக அமைந்த விஷயம்னு தொடர்ந்து ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு நெறியை கொண்டு வராங்க. நெறின்ற கிட்டத்தட்ட ஒரு அளவுகோல் மாதிரி, இல்லை ஒரு எல்லை கோடு சொல்றாங்க. இந்த எல்லை கோடுகளுக்குள்ள இருந்து நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லி அப்படி கொண்டு வந்த விஷயம் தான் ரெண்டாவது. இந்த 2 நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்க. நமக்குள்ள வணிக எத்திக்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் எதுக்கும் உருவாக்கணும். நம்ம சமூக வாழ்றதுக்கும் சமூகத்தில் உள்ள இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் இந்த நெறிமுறை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். அடுத்தது 2வது விஷயம் நான் சொன்னப்போ வியாபார எத்திக்ஸ்ன்னு சொன்னோம். ஏன்னா வணிகம் தான் நம்மளோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம ஒரு பொதுவான ஒரு களம் வச்சுக்கிட்டோம், ஒரு இடம். அதுக்கான அமைப்பு நம்மளோட தேவையில பொதுவான வழியில் எப்படி தீர்வு பண்ணா அதுக்கு ஒரு வணிக முறை அப்படின்னு சொல்லி ஒரு முறை வச்சுக்கிட்டாங்க. ஏன் வணிக முறை எடுத்துனா, இங்கே தான் வாங்குறது விற்குது, யாருக்கு எது தேவையோ அதை கொடுத்துட்டு அவங்களோட என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வணிக முறையை கொண்டு வராங்க. படிப்படியாக வந்தது இந்த வணிக முறை. அப்புறம் இந்த வணிக நெறிமுறையில் முன்னாடி பார்த்த ஒரு விஷயம் தான் பார்த்துட்டு வரோம். சிம்பிளாக சொல்லணும், ரொம்ப அளவுக்கு அதிகமாக யோசிக்கும். இந்த மனித தேவைகள் எதுக்கு பார்த்தோம், பிசினஸ் எத்திக்ஸ் மட்டும் இல்லை, ஒரு எத்திக்ஸ்க்கான ஒரு எய்ம் இருக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிலாசபியில் ஒரு கேட்டகரி வந்து 3 கேட்டகரி சொன்னோம். மெட்டாபிசிக்ஸ், எபிஸ்டமாலஜி, எத்திக்ஸ். மெட்டாபிசிக்ன்றது நமக்கான கோலை பற்றி ஒரு புதிய கண்டி சொல்கிறேன். மெட்டாபிசிக்கான உண்மையான அர்த்தம் வந்து என்னன்னா, பியாண்ட் ஒரு சென்ஸ் இருக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட புலனறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பேசக்கூடியதான் இருக்கும் மெட்டாபிசிக்ஸில். இந்த மெட்டாபிசிக் எதை பற்றி சொல்லணும்னா, இலக்கு எது அப்படின்னு சொல்லிதான் மெட்டாபிசிக்ஸ். எபிஸ்டமாலஜின்றது அந்த இலக்கை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பற்றி சொல்றது தான் இந்த எபிஸ்டமாலஜி சொல்லுவோம். எது மூலம் அறிவு கிடைக்கும், அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவாக இருக்கும்னா இலக்குக்கான அறிவாக இருக்கும். ஒரு மலை ஏறதுக்கு எதை பற்றி என்ன அறிவு சொன்னீங்கன்னா, அந்த மலை எப்படி எந்த சமயத்தில் ஏறணும் அப்படின்னு சொன்னீங்க, அந்த அறிவு தான் எபிஸ்டமாலஜி. அதாவது எந்த அறிவை யூஸ் பண்ணி நம்ம அந்த இலக்கை அடைகிறது அப்படின்னு. அடுத்து எத்திக்ஸ். இந்த எத்திக்ஸ்ன்றது நம்மளுக்கான பாதை. எந்த பாதை, இந்த பாதைன்றது அப்படின்னு எத்திக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாதைன்றது அந்த குறிப்பிட்ட மெட்டாபிசிக்ஸ் அடையிறதுக்கான சொல்லக்கூடிய பாதை, குறிப்பிட்ட இலக்கு அடையிறதுக்கான பாதை. இந்த இலக்கு மாற அந்த பாதையும் மாறும். இந்த எபிஸ்டமாலஜி 3 கேட்டகரியும் ஒவ்வொன்று சேர்ந்த விஷயம். இல்லை எதுவுமே தனிச்செய்யாது. அதனால சொல்றப்ப மனிதன் தனது தேவைக்காண்டி மனிதன் ஆரம்பிச்ச முதல் விஷயம் வந்து அவனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா வந்து செல்ஃப்ல ஒரு சேஃபான இருக்க இடம் தான் தேவைப்பட்டான். அதான் முதல் தேவை. அதுக்காண்டி அவன் சார்ந்த விஷயம் வந்து இயற்கையாக சார்ந்திருந்தான். அதனால பெருசா அவனுக்கு அங்கே ஒரு தேவை, அங்கே வந்து இயற்கைக்கு அவனுக்கு ஒரு தொடர்பு வந்து பெருசா மனிதன் கண்டுக்கல அவசியப்படலை. அவருக்கு எப்போ ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு தொடர்பு ஏற்பட வேண்டிய கட்டாயம் இருந்தது, ஒரு குழு இன்னொரு குழுவும் சந்திக்கவோ, ஒரு குழு இன்னொரு குழு இணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதோ, அப்போ அவருக்கான ஒரு பொது நீதிகள் வகுத்தாங்க. பொது நீதிகள் அப்படின்ற பொது நெறிமுறைகளை வகுத்தாங்க. இவங்களை எப்படி வந்து நம்ம 2 பேரும் தொடர்பு கொள்ளணும், எப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு ஒரே ஒருமித்த கற்போட ஒருமித்த இலக்குக்காண்டி சேர்ந்து செயல்படணும். ஒருமித்த இலக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான லாபம் தான் ஒருமித்த இலக்கு. அந்த லாபம் வந்து அவங்களோட தேவைகள் பூர்த்தி செய்யறதுமாக அமைஞ்சிருந்தது. ஸோ மனிதனுடைய ஆரம்ப காலத்தில் நீ வரைக்கும் தேவைக்காண்டி தான் எல்லா விஷயம் தான். அதான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மனித தேவை, ஆன்மீக தேவைகளுக்காக மனித ஆன்மீக தேவைகளை ஸ்பிரிச்சுவல் நீடுகளுக்காண்டி மதத்தையும் உலக என்பதற்காக வியாபாரத்தையும் படைத்தா அப்படின்னு.
இந்த விஷயம் என்ன சொல்லணும், ஆன்மீக தேவை அப்படின்றது அவருக்கு என்னவா இருக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏதாவது இன்னைக்கு நிறைய சொல்றோம், ஆன்மீக ரிலீஜியஸ் பற்றி ஏகப்பட்டிருக்கு டாக்டர்ஸ் ஐடியாஸ். அது இல்லாமல் கடவுளை அடையிறத பற்றியும் பேசிட்டு இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு விஷயம் அப்படின்னா அது நம்மளோட பிஸ்னஸ் வேலை தான். இந்த பிஸ்னஸ் வேலை தான் உலகம் ஃபுல்லாக வியாபாரம் இருந்தது. ஏன்னா இங்கே எல்லா மனுஷனும் தன்னோட தேவைக்காண்டி மாறி மாறி தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டாயம் அமைஞ்சது. அது என்ன இன்னைக்கும் உலகத்தில் நம்ம வியாபாரம் எப்படி நடக்குதுன்னா, நமக்கு தேவைக்கான கச்சா எண்ணெய் தான் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். அமெரிக்க நாடுகள் தன்னோட தேவைக்கான சில மூலப்பொருட்கள், இந்த எலக்ட்ரானிக் திங்ஸ் அப்படின்னு சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அதுபோக சீனாவில் வந்து அதிகமான சில விவசாய பொருட்கள் கொஞ்சமும் சில அதிகமான மூலப்பொருட்களையும் இறக்குமதி பண்ணுறாங்க வேற கண்ட்ரிகளுக்கு இருந்து. அது மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் தன்னோட தேவைக்காக மற்ற நாடுகள் சார்ந்து தான் இருக்காங்க. தன்னோட தேவைகள் தன்னோட மக்களோட தேவைகள் தனியாக இந்த சரியான முறையில் பூர்த்தி செய்யப்படுறதுக்கு இந்த வியாபாரம் தான் உதவுது. அதனால தான் இந்த வியாபார எத்திக்ஸ் அப்படின்றது வாணிப நெறிமுறைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த வணிக நெறிமுறைகள் அப்படின்றது சமூகத்தை மட்டும் இல்லாமல் நாட்டிற்காகவும் மக்களுக்கும் இடையில ஒரு சுமூகமான உறவுகளை மேம்படுத்த உதவுது. இதில் இந்த வாணிபத்தில் நடக்கக்கூடிய சில குளறுபடியினால அந்த வாணிகம் செய்கிற நபர்களுக்கு மட்டும் இல்லை, அந்த மக்களுக்கும் அந்த வாணிகம் செய்யக்கூடிய நாட்டிற்கும் கெட்ட பேர் எடுத்து கொடுக்குது. கெட்ட பேர் கிடையாது, ஒரு பேட் ரெப்புடேஷன் கிடையாது, நல்ல பேர் அவங்களுக்கு விலகுது. இது முக்கியமான விஷயம். இன்னும் வேறு என்ன விஷயம் இருக்குது பிஸ்னஸ் இருக்கலாம். அடுத்து நம்ம முன்னாடி கேட்ட மாதிரி இன்னும் ஒரு பண்பு நலன்களை பற்றி சொல்லி ஆகும். ரொம்ப சிம்பிளாக சில இவ்வளோ நாள் பார்த்த விஷயத்தை கொஞ்சம் ஷார்டன் பண்ணி சொல்கிறோம். முதல்ல ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்றது வியாபார விதிமுறை அடைக்கக்கூடிய வியாபார நெறிமுறைன்னு சொல்கிறோம். இப்போ தொழில் நெறிமுறைன்னு சொல்கிறோம். வியாபாரத்தில் தொழில் நெறிமுறை எல்லா நெறிமுறைகள் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கணும். நெறிமுறைகள்ன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளை நெறிப்படுத்துறதுக்கான இருக்கக்கூடிய முறைகள் தான் நெறிமுறைகள். அது தொழில் முறையில் நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பல தொழில் இருக்குது. இந்த தொழிலில் வந்து தன்னோட தேவையை பூர்த்தி செய்வதற்கான மனிதன் செய்ய ஆரம்பித்தான். அதனால் அதுக்கான தன்னோட தேவையை எப்படி ப்ராப்பராக மிக சரியான வழியை பூர்த்தி பண்ணுறதுக்காண்டியே அதுக்கான நெறிமுறை வச்சுக்கிட்டான். அதனால் முதல் தொழில்முறை. இந்த தொழில்முறையில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த உற்பத்தி பண்ண பொருளை வெளியே ஒவ்வொருத்தர் தேவைக்கும் பண்டமாற்ற முறையிலேயே தன்னோட தேவையை பரஸ்பரம் மாற்றிக்கொள்ள வேண்டிய சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறனால தன்னோட தேவைகளுக்காண்டி அதை எப்படி சரி பண்ணுறதுக்காண்டி ஒரு முறை தேவைப்படுது. அந்த இடத்துல வணிகன்னு ஒரு முறை கொண்டு வராங்க. இந்த வணிகத்தில் தான் என்ன வணிகன்னு ஒரு அமைப்பு கொண்டு வராங்க. இந்த அமைப்பு மூலமாக யாருக்கு என்ன தேவையோ அதை அங்கே வந்து வாங்கிக்கலாம், அதிகமாக இருக்க பொருள் இல்லை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நெறிமுறை கொண்டு வராங்க. இந்த நெறிமுறை வகுப்பதன் மூலமாக இந்த நெறிமுறை இருக்கிறதுனால தான் அந்த வணிகம்ன்றது நல்ல முறையில் நல்லா இயங்குவதற்கு லாபகரமாக இயங்குவதற்கு மட்டும் இல்லை. அந்த வணிகம்ன்றது அது சுமூகமாக இயங்குறதுக்கு இருக்கும். எப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக இயங்குதோ அந்த நாட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. உதாரணத்துக்கு அமெரிக்கா நாடு எடுத்துக்கிட்டோம்னா பிஸ்னஸ் உலகம் ஃபுல்லாக கொடி கட்டி பயக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நாட்டில் எல்லா வித பொருளாதார அடிப்படையில் எல்லா வித வசதியும் உச்சக்கட்டத்தில் இருக்குது. அதனால அதிகப்படியான மக்கள் அங்கே வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இதை இப்படி ஒரு பாணியில் எடுத்துக்கிட்டா இன்னொரு சில கேள்விகள் இருக்கு. வியாபாரம் மட்டும்தான் இல்லை எத்திக்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனிதனுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் தான் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடு அமையும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதிகப்படியான மக்கள் சந்தோஷம், எந்த நாட்டு மக்கள் அதிகமாக சந்தோஷம் அப்படின்னா சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்க. சுவிட்சர்லாந்தையும் நெதர்லாண்டுன்னு ஒரு நாடு இருக்குது. சுவிட்சர்லாந்து இந்த ரெண்டு நாடோட இயற்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா யூகேல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நாடு கூட இயற்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையாக மக்கள் வாழ்ற மாதிரி இருக்கும். அதிகப்படியான சுற்றுச்சூழல் மாசு இல்லாத ரொம்ப ஆடம்பர தேவைகளோட வாழாமல் மக்கள் தங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் செய்து அவங்களுக்கான அந்த இயற்கை சூழ்நிலை ஒரே லெவலில் பயன்படுத்தி அதனால அவங்களுக்கு அதிகமான நோய் நொடிகள் அங்கே உள்ள மக்களுக்கு வர்றதில்லை. இன்னும் சொல்லப்போனால் சில வகையான நோய்களுக்கான தீர்வு கூட அந்த நாட்டுக்கு நீங்கள் போய் இருந்தோம்னா நம்மளுக்கு தீர்வு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இயற்கை பயன்படுகின்றது இந்த ஒரு வணிக எத்திக்ஸ் முறையில் நெறிமுறையோடு ஃபாலோ பண்ணுறப்ப தான் இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் உள்ள சில விஷயங்கள் நம்ம பாதுகாக்க முடியும். என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு வணிக நெறிமுறை என்பது ஒரு வியாபாரியின் முழு சுதந்திரத்துக்காக மட்டும் முழு லாபத்துக்காக மட்டும் செயல்படுவதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா,
ஒரு வியாபாரிக்கான முழு லாபத்தை மட்டும் அந்த நோக்கத்தோட வியாபார நோக்கத்தோட செயல்பட்டு இருந்தா என்ன ஆகும்னா, உதாரணத்துக்கு நம்ம தூத்துக்குடியில் நடந்த விஷயம் எடுத்துக்கலாம். அந்த தாமரை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி, தாமரை உற்பத்தி செய்யக்கூடிய அதுலேருந்து வர கழிவுகளை வெளியேற்றினா அது வந்து நிலத்தடி நீரையும் பாதித்தது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள சுற்றுப்புறத்தையும் பாதித்து அந்த மக்களுக்கும் சில வியாதிகள் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மக்கள்லாம் போராடி அதை நிப்பாட்டினாங்க. அரசாங்கம் இதை 2003 கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 2013 அப்புறம் தான் நிப்பாட்ட முடியுது. ஒரு 10 வருஷம் போராட்டக்கு அப்புறம் தான் நிப்பாட்ட முடியுது. சுற்றுச்சூழல் என்ன விஷயம்னா, ஏன் சுற்றுச்சூழல் அதிகமாக மக்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்கன்னா, சுற்றுச்சூழல் ஒன்று இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு தொழில்முறை நிறைய நம்ம கண்டுபிடிச்சு அதில் நிறைய நம்ம புதுசாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு காலத்தில் நம்மளை டைப் பண்ணுறதுக்கு முழுக்க கையெழுத்து பிரதி அப்படின்னு ஒன்று இருந்தது. இன்னைக்கு கையெழுத்து பிரதி எதுவுமே கிடையாது. எல்லாமே கம்ப்யூட்டர்லேயே இதில் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் ரொம்ப ஈஸியாக அதிகப்படியான காப்பிகள் ரொம்ப பிரதிகளை ரொம்ப ஈஸியாக எடுக்கிறோம். இதுக்கு காரணம் இன்னைக்குள்ள அறிவியல் வளர்ச்சினா. அதே நேரத்தில் இந்த அறிவியல் வளர்ச்சி என்ன எல்லா பக்கம் நன்மையை பயிற்சிதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நன்மையை பயிற்சி அப்படிங்கிறது அப்போ அது இல்லை, சில பகுதியில் கெடுதலையும் வருது. அறிவியல் வளர்ச்சி வளர்ப்பையும் மட்டும் இல்லை, வியாபார புத்திகளில் வந்து வியாபார நோக்கில் எப்பயும் மனிதர்களுக்கு என்ன பண்ண தனக்கு அதிக லாபம் தரக்கூடிய விஷயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுபாவம் கொண்டவன மனிதன். அந்த அடிப்படையில் தான் அந்த மாதிரி தன்மை வர்றப்ப இந்த வியாபார வணிக நெறிமுறை என்பது அதுக்கான கட்டமைப்பு வைத்து அந்த வியாபாரியை அந்த மாதிரி அதிகமான அந்த மாதிரி செயல்படாமல் தடுத்து நிப்பாட்டும். முழுக்க சுயநல லாபத்தோட எத்திக்ஸ், சுயநல லாபத்தோட தொழில் செய்யாமல் இப்போ சமூக நலத்தோட செயல்படுறதுக்கு இந்த வணிக நெறிமுறை தான் உதவுது. ஏன் இந்த வணிக நெறிமுறை திருப்பி சொல்லிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு வளர்ந்துருக்கு வந்து தொழிற்படுத்தி வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து அதிகப்படியான உற்பத்தியை செஞ்சாங்க. அதிகப்படியான உற்பத்தி பொருட்கள் தேவைப்படுது மக்களுக்கு. உற்பத்தி பொருள் தேவைப்படுதுங்கிறதுலாம் அவங்க அந்த தேவைக்கு வர மாதிரி நடத்தப்பட்டார்கள். அதிகப்படியான அவங்க நுகர்வோர் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஒன்று மன ரீதியாகவும் இல்லை, சில சமயம் ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அப்படி கட்டாயப்படுத்தப்பட்ட காரணத்தினால தான் நிறைய பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அப்புறம் அதையே பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. தன்னை பழக்கத்தை உட்படுத்தி என்ன ஆச்சுன்னா, மொபைல்ன்றது மட்டும் இல்லை, சில அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பொருள் பொருட்கள் எதுவும் வேறுபாடு இல்லாமல் போயிடுச்சு. இந்த அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பொருள் பொருட்கள் வேறுபாடு இல்லாமல் போனால் என்ன ஆகுமா, ஒரு வியாபாரி இங்கே தான் இந்த வணிக நெறிமுறை என்று நம்மளுக்கு வந்து கை கொடுத்து உதவும். அப்படி அந்த மாதிரி செயல்படுற நேரத்தில் அந்த வணிக நெறிமுறைன்ற பேரில் வந்து அரசாங்கமோ இல்லை வணிகத்தை செய்ய அந்த வணிகர்களோ ஒன்று சேர்ந்து அந்த தவறான நோக்கில் செயல்பட அந்த வணிகத்தை திருத்துவதற்கான சில நெறிமுறை கோட்பாடை முன்வைப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. முன்வைத்து அதை மாற்றி கொடுப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் உள்ள ஏஜென்சியில் நிறைய ஷேர் மார்க்கெட் ஏஜென்ட் முறைகேடு பார்த்தோம். ஷேர் மார்க்கெட் முறைகேடு ஏஜென்சி இருக்கு, முறைகேடு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. மலிவான பொருட்கள், தரமற்ற உற்பத்தி பொருட்கள், உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம நாட்டில் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சது சைனீஸ் ப்ராடக்ட், சைனீஸ்லேருந்து வரக்கூடிய உற்பத்தி பொருட்கள் அனைத்தும் தரம் குறைந்த பொருட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இது அந்த நாட்டோட உற்பத்தியோட திறன் பாதிக்கும் அப்படின்னு கேட்டால் உற்பத்திய திறனை பாதிக்கலை. ஆனால் அந்த நாடுக்கான ஒரு ஒரு நல்ல பேரை கொடுத்து கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக ஒரு கெட்ட பேரை எடுத்து கொடுத்து சைனீஸ் ப்ராடக்ட் எல்லாம், சீன பொருட்கள் எல்லாம் வந்து உற்பத்தி அதோட தரம் வந்து குறைந்த தரமாக இருக்கும். அதனால அதை முழுசாக நம்பி எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்காண்டி சைனீஸ் பொருள் எல்லாமே அப்படியே இருக்கு, அதெல்லாம் யாரும் வாங்காமல் இருக்க போகிறது இல்லை, எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னோட தேவைக்காண்டி மக்கள் இன்னைக்கு எல்லா பொருளும் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒவ்வொரு தேவைக்காண்டி மனிதனோட தேவைகளை அதிகரிக்க இல்லை அந்த தேவைகள் வந்து செயற்கையாக உருவாக்கப்படும். எது இயற்கை, எது அத்தியாவசிய தேவை, எது ஆடம்பர தேவை அப்படின்ற அந்த நிலையை மக்கள் மனக்கழிச்சு கன்சியூமரிசம் நுகர்வன் கலாச்சாரம் அடிப்படையில் கொண்டு வந்து ஒரு எல்லா வணிகமும் தனக்கான நோக்கத்தை, தனக்கான லாபத்தை மட்டும் முதலீடாக வைத்து தனக்கான லாபத்தை அதிகரிக்கும் நோக்கத்தோடு செயல்படுவதை முதலீடாக வைத்து நோக்கத்தோடு செயல்படுறாங்க. அப்படி செயல்படுறப்ப இந்த மாதிரி எண்ணங்களை தவிர்க்கிறதுக்காண்டி வணிக நிறுவனத்தின் இந்த போக்கை மாற்றுவதற்காண்டி அரசாங்கமும் இல்லை அரசாங்க அமைப்புகள்னு சொல்லக்கூடிய சில தன்னார்வ அமைப்புகளோ அவங்க நம்ம தவறு செய்யறப்ப அந்த தவறை சுட்டி காட்டுறாங்க. எந்த அடிப்படையில் சுட்டி காட்டுறாங்கன்னா, வணிக நெறிமுறைகள் அப்படின்ற இந்த அடிப்படையில் சுட்டி காட்டுறாங்க. ஏன் இந்த வணிக திருப்பி சொன்ன வணிக நெறிமுறை முக்கியமான முக்கிய கோட்பாடு வந்து இது சமுதாய வளர்ச்சிக்காக, சமுதாய நலனுக்கான, பொதுமக்கள் நலனுக்காண்டி தான் இது உருவாக்கப்பட்டது. இதில் எல்லாரோட வளர்ச்சியும் அடங்கியிருக்கும். ஒரு முதலாளி வளர்ச்சி மட்டும் இல்லை, ஒரு முதலாளி வளர்ச்சியும் இருக்கும், நுகர்வோர் வளர்ச்சியும் இருக்கும். அந்த உற்பத்தி செய்கிற, அதாவது அந்த
மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விவசாய பெரும்பாலும் மூலப்பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்கிற இடம் வந்து இந்த நிலத்திலிருந்து தான் கிடைக்கும். அப்போ அந்த விவசாயிகள் இல்லை அந்த கனிம வளத்தை எடுக்கிறவங்க இவங்க அனைவரும் இந்த 3 பேருக்கும் மூணு பேரும் எல்லாருக்கும் சேர்ந்து தான் இந்த சமூகமாக இருக்காங்க. சமூகத்தோட எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கும், கட்டுப்படுத்திக்கிறது. அதனால வணிக நெறிமுறைகள் ரொம்ப எல்லா இடத்துக்கும் வணிக நெறிமுறைகள் கொண்டு வராங்க. சமூகத்தில் வணிக நெறிமுறைகளோட முக்கியம் அதுதான் சொல்கிறாங்க. அதனால இது வந்து ப்ரொஃபஷனலாக மட்டும் இருக்கக்கூடாது. அது ஊழியருக்கு மரியாதை அப்படின்னு முன்னாடி சொல்கிற மாதிரி இது இன்னும் கொஞ்சம் என்லாட் பண்ணி பார்ப்போம். ஊழியர்களுக்கு மரியாதை என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இப்போ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பரஸ்பரம் வந்து ஈகோ கிரியேஷன், வி கிரியேட் ஈகோ ஃபார் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கான ஈகோ நாம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கான ஈகோ அப்படின்றது அது அவரோட உண்மையான மரியாதை. ஒருத்தர் கொடுக்கக்கூடிய மரியாதைன்றது அவங்க நடந்துக்கிறத வச்சு தான் பேஸ் பண்ணி போய் அவர் பார்க்குற சம்பளத்தும் அவரோட பொருளாதார அடிப்படையில் நம்ம இன்னைக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சோம். அந்த மரியாதை கொடுக்குறது அப்படி மரியாதையோட நடத்துவதுன்றது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயமா, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாத விஷயமா அப்படின்னு ஒரு ஒரு விவாதத்துக்கு போனோம்னா நமக்கு என்ன வரை கிடைக்கும்னா, மனிதர்களை மனிதராக பார்க்க வேண்டிய தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு. அப்போ மனிதராக பார்க்க தன்மையை எப்படி கிரியேட் பண்ண அப்படின்னா, அவர்களை வந்து சமமாக பார்க்கக்கூடிய தன்மையை வந்து அவர்கள் செய்கிற வேலைக்கு நம்ம சமமான மரியாதை கொடுக்குறப்ப தான் அது சமமாக பார்க்கணும். மக்களுக்கு என்ன வேணும்? ஏன்னா ஒரு முதலாளி எல்லா தொழிலாளியும் ஒரே மாதிரி நடத்துகிறப்ப தான் அந்த தொழிலாளிகளுக்கும் அவரை ஒரே மாதிரி பார்க்கணும் ஒரு எண்ணம் வரும். அப்படி இல்லைன்னா அந்த எண்ணம் மாறுபட்டு போய் அவரை வந்து ஒரு மாதிரி தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும், குறைவான மதிப்பிடக்கூடிய எண்ணம் வந்துடும். இது வந்து தொழிலாளிக்குள்ள தொழிலாளர் சிக்கல் வரக்காக முக்கியமான காரணமாக அமைகிறது. வணிக நெறிமுறையில் முக்கியமான இன்னொரு விஷயமாக சொல்ல நாம எதிர்பார்க்குற விஷயம், சமூக குழுக்கான பாதுகாப்பு வழங்குதல். ஒவ்வொரு குழு அமைப்புகள், இந்த குழுக்கள் அப்படின்ற இடத்துல நாங்கள் இங்கே உங்களுக்கு எக்ஸாம் நோட்ஸில் கம்மியாக வரும். வணிக நெறிமுறை நுகர்வோர் பணியாளர்கள் சிறு வணிகர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். சிம்பிளாக போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக சொல்லணும்னா, நமக்குள்ள இந்த ஷாப்பிங் மால்ஸ்ன்ற விஷயம் உள்ள வர்றப்ப நம்ம தெரு பக்கம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள்லாம் உள்வாங்கிச்சு. அதுக்கு அப்படி உள்வாங்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்டால், ஷாப்பிங் மாலில் எல்லாம் உள்ளே போனீங்கன்னா நம்ம நிறையா கடை தனித்தனியாக கடைக்கு போகாமல் ஒரே கடையில் எல்லாம் வாங்கிக்கலாம். அது ஒரு சந்தையே அதுக்குள்ளே இருந்தது. சந்தைன்றது எல்லா பொருளும் வாங்குறதுக்கு இடமா அந்த ஒரு சந்தையாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. ரெண்டாவது சந்தையில் என்ன ஒரு வித்தியாசம், சந்தைக்கும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்தது. சந்தையில் வந்து பொருட்களை வந்து தனித்தனி வியாபாரிகள் விற்றாங்க. அங்கே பல முதலாளிகள் இருப்பாங்க. அந்த சந்தையில் ஒரு சின்ன செடி விற்கிறதுல இருந்து ஒரு பெரிய எலக்ட்ரானிக் திங்ஸ் விற்கிற வரைக்கும் பல முதலாளி சின்ன சின்ன கடையை வச்சிருப்பாரு. அதுதான் சந்தையாக இருந்து. ஆனால் இந்த பெரிய பெரிய ஷாப்பிங் மாலை என்ன பண்ணுச்சுன்னா, எல்லா பொருளும் இவங்க ஒரு ஆளே இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி வந்து இன்னைக்கு முழு கட்டுப்பாடாக அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க சொல்றதா விலை அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வந்துது. அதாவது மோனோபோலின்னு சொல்லுவாங்க. ஒரே நிலை ஒரு வியாபாரிகளுக்கு ஒரு வியாபாரத்துக்கு மட்டும் மற்ற வியாபாரிகள் கபாலிகரம் மற்ற வியாபாரம் செய்ய விடாமல் அதை அழித்து அதுக்கு பதிலாக இது ஒரு வியாபாரம் மட்டும் நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிற்கிறப்ப வந்துட்டு வளர்ந்து வந்துட்டு இருக்க நிலைமையில என்ன பண்ணாங்கன்னா, திருப்பி என்ன பண்ணாங்க, அப்போ திருப்பி அந்த ஏற்கனவே உள்ள இந்த நுகர்வோர் ஒன்று தெரியல, பணியாளர்கள்லாம் வணிகர்கள்லாம் அப்புறம் அரசாங்கத்தில் பங்குதாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வியாபார நல சங்கம்னு ஒன்று இருக்கும். அவங்க மாதிரி ஒன்று சேர்ந்து அவங்கெல்லாம் சேர்ந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்து நாங்கள் செயல்படுறது எங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கணும், எங்களுக்கான சில வாய்ப்புகளும் தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு அது மூலமாக அந்த பன்னாட்டு நிறுவனம் அந்த ஷாப்பிங் மால் சொல்ல ஒரு தனி நிறுவனங்கள் போகிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாங்க. அப்படி குறைச்சனால ஏற்பட்ட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வியாபாரிகள் முக்கியமான விஷயம் வணிக நெறிமுறைகள் வந்து இது வந்து போதுமான வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய இருக்கணும். வேலையில்லா திண்டத்தை குறைக்கிறதுக்கான விஷயமா இருந்தது. வேலையில்லா திண்டத்தை குறைக்கிற விஷயமா இருக்கிறப்ப அது வந்து நிறையா பழைய சந்தை அந்த அமைப்பில் என்ன இருந்ததுன்னா, அந்த சந்தைன்ற அந்த சொல்லக்கூடிய அந்த இடத்துல நிறைய வியாபாரிகள் ஒன்று கூடி வியாபாரம் பண்ணாங்க. அப்படி ஒன்று கூடி வியாபாரம் பண்ணுறப்ப நிறைய வியாபாரிகள் இருந்தாங்க. அது நிறையா பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்தது. நிறைய வியாபாரிகள் இருந்தாங்க. அந்த வேலை செய்கிறவங்க வியாபாரிகள் இருந்தாங்க. ஆனால் எப்போ இந்த பாதுகாப்பு ஷாப்பிங் மால்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு வர இந்த விஷயம் கொண்டு வரப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு நபர் முதலாளியானாங்க. ஒரு நபர் முதலாளியாகிறப்ப அங்கே என்ன பண்ணால் அந்த சந்தையில் செஞ்ச வியாபாரிகள் வந்து இங்கே வியாபாரத்துக்கான லாபம் குறையும். அந்த சந்தையில் ஈடுபட்டவங்களோட வியாபாரிகளான லாபம் குறையும். ஏன்னா எல்லா மக்களும் இங்கே அதிகமாக இடத்துல இங்கே கிடைக்கிது அப்படின்னு ரொம்ப மலிவாக கொடுக்க முடியும் இவரால். ஏன்னா இவரோட கான்ட்ராக்ட் பெருசாக இருக்கும். ஒரு முதலாளி விடுறவங்க உதாரணத்துக்கு
ஒரு இந்தியாவுக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து இப்போ ஒரு 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 ஸ்டோர் வச்சு ரீட்டைல் ஸ்டோர் வச்சு நடத்துனா அவங்களுக்கான திங்ஸ் வர்றப்ப அவங்க எங்கே எடுப்பாங்க வாங்குவாங்கன்னா மகாராஷ்டிராலேருந்து வாங்குவாங்க. அவங்களால வந்து இந்தியாவில் எந்த மூலையிலேருந்து பொருளை வாங்கி இந்தியாவில் எந்த மூலையும் கொண்டு போய் விற்க முடியும். இது வந்து ஒரு சராசரியாக ஒரு வேலை செய்யக்கூடிய இல்லை லோக்கல் அமைப்புன்னு சொல்லி உள்நாட்டு வியாபாரிக்கு இதால் அவரால் அவ்வளோ முதலீடு செய்து அந்த தொழிலை பண்ண முடியாது. அதனால் அவர்கள் உள்நாட்டு சந்தையில் என்ன கிடைக்குமோ அந்த பொருளை அவங்க உற்பத்தி செய்ய அவங்க கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு போதிய அளவு வந்து ஈக்குவல் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போட்டின்றது சமமான போட்டியாக இருக்கணும். ஒரு கோடிக்கணக்கான பல கோடி ரூபாய் ஒரு நினைச்ச நேரம் இன்வெஸ்ட் நினைக்கக்கூடிய இவருக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு முதலாளிக்கும் பன்னாட்டு முதலாளிக்கும் உள்நாட்டு வியாபாரியாக இருக்கக்கும் சில லட்சங்களை மட்டும் முதலீடு செய்து வியாபாரம் செய்யக்கூடிய நிலையும் பாதுகாக்க வேண்டும். இது வந்து எதில் முடியும்? வணிக நெறிமுறையில் மட்டும்தான் முடியும். ஆகவே இந்த வணிக நெறிமுறை என்பது வெறும் வணிகத்துக்காக மட்டுமில்லாமல் சமூக நலத்துக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் என்பதை ஞாபகத்துக்குள்ள இதோட முடித்துக் கொள்கிறோம். நன்றி.